நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது இல்லாமல் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாயும், 2 பெண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 25 ரூபாய் வீதம், 2 குழந்தைகளும் சேர்த்து 50,000 ரூபாய் டெபாசிட் செய்கிறாங்க, அதுவும் இலவசமாக. ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் பள்ளிகளை கண்டிப்பாக சேர்க்கணும். குறைந்தபட்சம் இடைநிலை கல்வியாச்சும் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். 18 வயசுக்கு பிறகு தான் திருமணம் செஞ்சு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட நிலையை உயர்த்தி அந்த குடும்பத்தோட பங்கை மேலும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ இந்த திட்டங்களில் பார்த்திங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ திட்டம் 1, திட்டம் 2 2 வகையான திட்டம் இருக்குது. ஸோ திட்டம் 1ல் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தையோட பெயரில் நிலையான வைப்பு தொகையாக 50,000 ரூபாயை தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலமாக முதலீடு செய்யப்படுதுங்க. இந்த வைப்புத்தொகை ரசீது நகல் பெண் குழந்தையோட குடும்பத்துக்கு வழங்கப்படும். திட்டம் 2ல் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட பேரில் ஒரு குழந்தைக்கு 25,000 ரூபாய் வீதம், 2 குழந்தைகளுக்கும் 50,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும். மேற்கூறிய வைப்புத்தொகையை ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களே புதுப்பிச்சுக்குவாங்க. ஸோ 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வட்டியுடன் சேர்ந்து முதிர்வு தொகையானது பெண் குழந்தைக்கு வழங்கப்படும். இந்த பலனை பெறணும் அப்படின்னா பெண் குழந்தை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கண்டிப்பாக எழுதி இருக்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா 1,800 ரூபா ஊக்கத்தொகையாக பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த திட்டத்துக்கான ஆண்டு வருமான வரம்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது 72,000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் கிடைக்கும். பெற்றோர்கள் ஒருவர் கண்டிப்பாக கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கணும். அதுக்கான வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 வயசு. ஸோ 40 இயர்ஸ்க்குள்ளாரியே நீங்கள் கருத்தடை ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். குழந்தைய 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வைக்கணும். 18 வயசுக்கு அப்புறமேட்டு தான் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த திட்டம் எப்போ துவங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1992ஆம் வருஷம் அப்போதைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுங்க இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு அரசு நேரடியாக அமௌண்ட்டை அவங்களோட அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இதனால் பெண் குழந்தையோட உரிமையை பாதுகாக்க முடியும். அடுத்தது அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பாலின பாகுபாட்டை தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கமாக 1992லேயே இந்த திட்டமானது செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை இன்னுமே செயல்படுத்திட்டு தான் இருக்கார். ஸோ இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸை மக்கள் எல்லாத்துக்கும் தெரியாமல் தான் இருக்குது. ஸோ மக்கள் எல்லோரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடையுமாறு தமிழக அரசு கேட்டுட்ருக்காங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.